கலங்கும் போது துணையாய் வா இறைவா. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. சிறகை இழந்த பறவை போல பொழிந்த கிளையாய் தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே, உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே. உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை. மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பிற்குரியவர்களே, நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நன்மை நிறைந்த வார்த்தைகளாக, பயனுள்ள வார்த்தைகளாக, இறைவனுக்கு புகழ் சேர்க்கின்ற வார்த்தைகளாக நம்முடைய வார்த்தைகள் அமைந்திருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளினால் யாரையும் காயப்படுத்துதல் கூடாது. எவருடைய மனமும் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. எவருடைய மனமும் நோகும்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் இறைவனுடைய அருகில் இருக்கிறவர்கள், இறைவனை போற்றி துதிக்கிறவர்கள், இறைவனுடைய மகிமையில் வாழ்கிறவர்கள், அவருடைய நல்லாசிரை பெற்றவர்களாகிய நாம் ஒருபோதும் தீயதை எண்ணக்கூடாது, தீய வழியில் நடக்கக்கூடாது, தீமையானவற்றை பேசக்கூடாது, தீயவர்களோடு பழகக்கூடாது. எச்சரிக்கையாகவே இன்றைய நாடினுடைய இறைவார்த்தை சொல்லுகிறது. நன்மைகள் முழுவதும் நிறைந்த இறைவனைத்தான் இந்த அதிகாலையிலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முற்றிலுமாக நன்மை நிறைந்தவர். அவரிடத்தில் எந்த தீமையும் இல்லை, எந்த தீங்கும் இல்லை. இதோ நன்மையின் உருவாய், அன்பின் வடிவாய், இரக்கத்தை பொழிபவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையில் அதிகாலை பொழுதில் நல்ல ஆசீரை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் கூட அதே நன்மை பயக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும், செயல்களை செய்ய வேண்டும். மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது இறுதி வார்த்தை. இந்த இறுதி வார்த்தை நம் வாழ்க்கையை பண்படுத்துகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். இந்த இறை வார்த்தை நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை ஊடுருவி சீர்தூக்கி பார்க்கிற இறை வார்த்தையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வீண் வார்த்தைகளை பயன்படுத்தி நேரத்தை வீணடித்துக் கொண்டு, புரணி பேசிக்கொண்டு, அடுத்தவர் பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லிக்கொண்டு, குறை கூறிக்கொண்டு, தவறான அவதூறுகளை பரப்பிக்கொண்டு நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எப்பொழுதும் குறை பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். நிறைகளை பேசுவோம். நேர்மறையான சிந்தனைகளை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்மறையாக அணுகி வாழ பழகிக் கொள்வோம். அதன் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறும். அன்பிற்குரியவர், நேர்மறையோடு நாம் அணுகிச் சொல்லுகிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றிகள் வரும், முன்னேற்றங்கள் இருக்கும். நாமும் கூட மேன்மையானவர்களாக இந்த உலகத்தில் மதிக்கப்படுவோம். சில நேரங்களில் இப்படி வீண் பேச்சு, வெட்டி பேச்சு நம்முடைய பெயருக்கு இடுக்கை கொண்டு வருகிறது, நம்முடைய பெயருக்கு அவமரியாதையை கொண்டு வருகிறது. எனவே கவனத்தோடு இருப்போம். வார்த்தைகளை அளவோடு பேசுவோம். அந்த வார்த்தைகள் எப்பொழுதும்
நன்மை தருகிற வார்த்தைகளாக, பிறரை ஊக்குவிக்க வார்த்தைகளாக, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாக, நம்பிக்கை தருகிற வார்த்தைகளாக இருக்கிற போது இதோ ஆண்டவருடைய அருகில் இருக்கின்ற நாமும் கூட அவருடைய அன்பு சாட்சிகளாய், சீடர்களாய், அவருடைய அன்பு மகனாய் மகளாய் வாழ முடியும். எனவே ஆசீர்வாதமான இந்த அதிகாலை பொழுதில் கடவுளுடைய அருகில் இருக்கின்ற நாம் நன்மைகள் பல பெற்று அதே நன்மைகளை பிறருக்கும் செய்கின்ற நன்மை நிறைந்தவர்களாய் வாழ்கின்ற கடவுளுடைய ஆசி பெற்ற மக்களாய் இருப்போம். கடவுளுடைய அருட்துணையினால் அவருடைய சாட்சியாக அனுதினமும் வாழ்வோம். ஆமென். உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா, உள்ளம் உடையும் போது உறவாய் வா இறைவா, கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா, சிறகை இழந்த பறவை போல பொழிந்த கிளையாய் தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன், என் உதவி உம்மிடமே, உம்மை பார்க்கிறேன்.